ஹே ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு பொங்கல் ட்ரெஸ் தான் எடுக்க போகிறோம். வீட்டில் வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு எடுக்காமல் போனால் எப்படி? ஸோ வீட்டு பக்கத்துலேயே இருக்க ட்ரெண்ட்ஸுக்கு வந்து அவருக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அவருக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு நானே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நாங்கள் போன டைமில், அதாவது பொங்கல் டைமில் தான் போயிருந்தோம். அந்த டைமில் வந்து பொங்கலில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. 25, 50 அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்தது. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே நாங்கள் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிகிட்டு இருந்தோம். எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹெட்டிக்காக தான் போயிட்டுருந்தது. மாற்றி மாற்றி பார்த்துட்ருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 ட்ரெஸ் எடுத்தோம். நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்த்துட்ருந்தோங்க. நிறைய பிராண்டஸில் பார்த்தோம். நிறைய ரேட்ஸில் பார்த்தோம். அப் அண்ட் டவுன்ஸில் எதுலையாவது ஒன்றாச்சும் நம்மளுக்கு செட் ஆகுமான்ட்டு. பட் கலெக்ஷன் வைஸ் நிறைய இருந்துச்சு. பட் அவருக்கு எதுவுமே அங்கே வந்து பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா எது எடுத்தாலுமே இந்த கலர் இருக்குது, அந்த கலர் இருக்குது, இந்த கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பீரோவே ஃபுல்லாக அப்படியே வந்து பாதி பீரோ அவருக்கே வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ கேட்டாலும் ட்ரெஸ் இல்லை ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்சது நம்ம ஒரு கேர்லிஷ் ஸ்டைலில் வந்து எடுத்து கொடுப்போம். ஸோ அது வந்து அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுபடியும் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு பாருங்கள் இன்னைக்கு கேட்பார் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கு போயிட்டு இருந்தது. எந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் உனக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கேட்பாரு. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் எடுத்து காமிச்சா இது வேணாம், இது ஒரு மாதிரி கேர்லிஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய வந்து எனக்கு இந்த பேஸ்டல் கலர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் நான் எடுத்து கொடுப்பேன். பேஸ்டல் கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் லைட்டாக டார்க் கலர்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க. லைட் இந்தமாரி லைக் இந்த செக்குடு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 299, 399, 499 அந்தமாரி நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சுங்க. ட்ரெண்ட்ஸில் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குமா நான் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாய்ஸ் செக்ஷன் வந்து நான் போயிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த ரெட் கலர் ட்ரெஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் செக்ஷன் வந்து நான் இது வரைக்கும் போனதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு மொத்தம் 3 ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ அதில் வந்து ரெட் ஒன்று பார்த்தோம், இது ஒன்று பார்த்தோம், இது ஒன்று லாஸ்ட்டாக வந்து இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 499 ருபீஸ் தான். குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு யங்கர் லுக் மாதிரி கொடுத்துருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 499, இது வந்து 399க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு ஆஃப் கை பனியன் மாதிரி. மோஸ்ட்லி அவருக்கு வந்து ஒரு பனியன் டைப்பில் தான் பிடிக்குது. ஷர்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஃப்ரீயாக ஏதாவதுனா ஒரு டக்குன்னு ஒரு ஜீன்ஸை மாட்டிக்கிட்டு ஏதாவது பனியன் மாட்டிக்கிட்டு டக்குன்னு வெளியில் கிளம்பிடலாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க க்ராசரி ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வெளியில் ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கேன். ஸோ எனக்கு தேவையானதெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். டாடா பாய்.